வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரத்தனகிரி முருகன் டெம்பிள் காட்டுமேடு. இந்த கோவிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு முன்னாடி இருக்கிற விநாயகர் கோவில். ஓரளவுக்கு இன்றைக்கி கூட்டம், மேலே வந்து நல்லாவே கூட்டங்க. மலை ஏறிட்டு இருக்கிறேங்க. ஓரளவுக்கு நல்ல கூட்டம். வெயில் அந்தளவுக்கு இல்லை. நான் போகும்போது கொஞ்சம் கம்மியாக வெயில் இருந்தனால ஒன்றும் தெரியல. எல்லாம் வந்துட்டு நடந்த மேலே ஏறி போயிட்டுருக்குறாங்க. ரத்தனகிரி முருகன் கோயிலில் வந்து மார்ச் மாதம் 9ஆம் தேதி கும்பாபிஷேக பணிகள் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடைபெறும் கும்பாபிஷேகங்க. ரொம்ப பிரசித்தி வாய்ந்தது. மார்ச் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த திருப்பணிகள் தான் நடந்துட்டுருக்குது. பாருங்கள், மேலே வந்து ஒரு கோவில் இருக்குது பாருங்க. அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சிவன் கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் மேலே முருகன் திருக்கோவில். எல்லாம் இறங்கிட்டு பண்ணிட்டுருக்குறாங்க, ஏறிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ வந்து ஏறி நடந்து போயிட்டு முருகனை தரிசிக்க வந்து ஏறி போயிட்டுருக்குறேங்க. மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோயில்னா கரெக்டு சரணம்பட்டி கரெக்டுமேடு முருகன் திருக்கோவில். ரத கோவில், அதாவது கும்பாபிஷேகத்துக்கு அந்த மேலே கோபுரம் இதெல்லாம் வந்து திருப்பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மார்ச் 9ஆம் தேதி வந்து கும்பாபிஷேகம். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு முருகனின் ஆசீர்வாதம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது அந்த கோவில் வந்து என்ட்ரன்ஸுங்க. மேலே கோவில் பக்கம் வந்தாச்சு. அந்த கோயிலே வந்து ரொம்ப நல்ல கூட்டம் தான். லைன் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக ஆயிடுச்சு சாமி கும்பிட்றதுக்கு. அதெல்லாம் லைன் நின்றுட்டுக்கிறாங்க. எவ்வளோ கூட்டம் மேலே வந்து கும்பாபிஷேகம் திருப்பணிகள் வந்து நடைபெற்று கொண்டு அது மேலே வரைக்கும் புதுசாக போட்டுக்கிறாங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு கூட்டங்க. இதுக்கு தான் கோயில் இருக்குங்க. இப்போ இதை மேலே லைன் நின்றுக்கிறவங்க அப்படி போய் சுற்றி வரணும். இல்லை இப்போ இந்த கோவிலெல்லாம் வந்து இது புதுசாக புதுப்பித்த கோவில். அந்த மேலெல்லாம் தளம் போட்டுக்கிறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்குது. 9ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம். 7:30 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே தான் கும்பாபிஷேகம். ஒரு இதெல்லாம் புதுசாக போட்டது. இப்போ ஒரு மேலே வேலை நடந்துட்டு இருக்குது பாருங்க கும்பாபிஷேகத்துக்கு. இந்த கோயில் மேலே டாப்பு உள்ளே சுற்றி அப்படி வந்தால் தான் முருகனை தரிசிக்க முடியும். ஒரு எவ்வளோ கூட்டம் பாருங்க. இன்றைக்கி பால் குடமெல்லாம் எடுத்து நடந்து வந்துட்டுக்கிறாங்க. காவடி ஆட்டம் வந்து சுமார் ஒரு 4 மணி அளவில் காவடி ஆட்டம் இருக்குது. வேலை நடந்துட்டுருக்குது திருப்பணிகளுக்கு. ஒரு வேலைக்கு இன்றைக்கி தைப்பூசங்கிறனால யாருக்கு ரெஸ்டெல்லாம் கொடுக்காம, ஏன்னா இன்னும் 1 மாதம் தான் இருக்குது கும்பாபிஷேகத்துக்கு. அதுக்குள்ளே முடிச்சாகணுன்னு வேலை வந்து நடந்துட்டுருக்குது. இப்போ லைன் நின்றுக்கிற மேலெல்லாம் இது இப்போ அந்த டிசைன்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக போட்டது. மண்டபம் சூப்பராக பண்ணிட்டாங்க. மேலே இருக்கிற மண்டபம் ரொம்ப சின்னதாக இருந்தது. இப்போ வந்து மேலே வந்து டிசைன்ஸ் எல்லாம் போட்டு தளமெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணிட்டாங்க. இந்த மகா கும்பாபிஷேகம் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கும்பாபிஷேகம். நீங்கள் யாரும் இந்த கும்பாபிஷேகத்தில் கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பாபிஷேகம் பார்த்தா ஒரு குடும்பத்துக்கே நல்லது சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. மார்ச் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுது. அதனால் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா கும்பாபிஷேகத்துக்கு பயங்கரமான கூட்டம் வரும். ஏன்னா ரத்தனகிரி முருகன் கோயிலுங்கிறது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். கரெக்டுமேட்டு இருக்குது. அளவான படிக்கட்டு தான். இப்போ வந்து இது வந்து நான் இறங்க போகிறேங்க. இறங்கி வர வழி தான், ஏறுற வழியும் இறங்குற வழியும் ஒரே வழி தான். எல்லோரும் சரியான கூட்டம் தான். நான் இறங்குறப்ப கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. அவ்வளோ ஒரு அழகான கோயில். இப்போ இறங்கி வந்துட்டுக்கிறேங்க. படியெல்லாம் இப்போ புதுசாக புதுப்பித்த படி தான்.
எல்லா படியும் வந்து புதுசாக புதுப்பிச்ச படி தான். இன்னும் வேலை நிறைய இருக்குது. கோயில் முன்னாடி என்ட்ரன்ஸில் பெருசாக காம்பவுண்டோடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு படி புதுசாக போட்ட படி. இன்னும் நிறைய வேலை இருக்குது. அதுக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஏன்னா மார்ச் 9ஆம் தேதி கும்பாபிஷேகனால இரவு பகலாக வந்து முழு மூச்சில் வந்து வேலை நடந்துட்டுருக்கு. எல்லாம் கூட்டம்தான். அனைத்து பக்தர்கள் வந்து படி ஏறிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து இறங்குற இடத்துல வீடியோ போட்டனால இப்போ வந்து இறங்குற வழி ஏறுற வழி ஒரே வழியில் அவ்வளோ ஒரு கூட்டம். தைப்பூசம் எல்லாத்துக்கும் லீவுனால கூட்டம் வந்து ஏறிட்டு இருக்குது. கூட்டம் வந்து இப்போ வந்து நல்லா வந்துட்டுருக்குது. இது வந்து கீழே என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க எவ்வளோ ஒரு கூட்டம் வருங்க. இன்றைக்கி வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாருக்கும் இலவச அன்னதானம். இது என்ட்ரன்ஸ். அந்த பக்கம் போய்து வழி கோயில் வேலை நடந்துட்டு போய் வருங்க. இந்த கும்பாபிஷேகம் பாருங்க. அந்த போர்டு வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள். திருப்பணிகள் அதை 9/3/2020 ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்குள் 8:30 மணி 7:30 மணிக்கு மேல் 8:30 போட்டுக்கிறாங்க பாருங்க. ரத்தனகிரி குமரக்கடவுள் மருதாசலம் திருக்கோவில் நன்னீராட்டு பெருவிழா திருவண்ண குமரகுரு சாமிகள் தலைமையில் நடைபெறுது. 9/3/2025 கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த முருகன் கும்பாபிஷேகத்தில் மறக்காமல் கலந்துக்குங்க. ரொம்ப நல்லது. கோயிலோட வெளி அவுட்டு வர அந்த சாமியான பந்தல் போட்டுக்க அந்த இடத்துல தான் அன்னதானம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க.